ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து நம்மளோட புக்கில் இல்லை, இது ஒரு கிரியேட்டிவ் சம்மு. இது வந்து ஜூலை 2025 பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு மெத்தடு தெரிஞ்சால் போதும், நம்மளுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 புள்ளிகளினுடைய நடுப்புள்ளி வழியாக செல்வதும் ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தாகவும் உள்ள நேர்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு. அந்த நேர்கோடு இந்த 2 புள்ளிகளினுடைய நடுப்புள்ளி வழியாக போகுது. அதே சமயத்தில் இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, முதல்ல இது 2க்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 2க்கும் 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 2க்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன புள்ளி? -4, -7, 6, 5. இதை x1 y1 x2 y2 மார்க் பண்ணிக்கங்க. ஸோ நடுப்புள்ளியோட ஃபார்முலா எழுதிக்கலாம். நடுப்புள்ளியோட ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதில் பிரதியிடுங்க. x1ஓட மதிப்பு -4 + x2ஓட மதிப்பு 6/2, y1ஓட மதிப்பு -7 + y2ஓட மதிப்பு 5/2. 2 2ஆல் வகுக்கும்போது 1, -2 2ஆல் வகுத்தீங்கன்னா -1. ஸோ நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கண்டுபிடிக்க போகிற சமன்பாடு இந்த புள்ளி வழியாக போகும். அடுத்தது என்னென்னா, இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டோட சமன்பாடு எழுதலாம். என்னது? 2x - 3y + 6 = 0க்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடு. ஒரு செங்குத்தான நேர்கோட்டோட சமன்பாடு இருக்கணும். 2 கோடுகள் இணை அப்படின்னா x மதிப்பு அதே தான் வரும், y-யோட கெழுவு அதே தான் வரும், மாறிலி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் செங்குத்தாக உள்ள நேர்கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும்னா, x-ஓட கெழுவை y-க்கும் y-யோட கெழுவை x-க்கும் மாற்றிட்டு y-னுடைய கெழுவோட குறியையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். +k மாறிலியும் சேஞ்ச் ஆகும். அதாவது பாருங்க, இந்த x-ஓட கெழுவை இங்கே போட்டுக்கணும், y-யோட கெழுவை இங்கே போட்டுக்கணும், இந்த சைனை சேஞ்ச் பண்ணிடணும், +k எழுதணும். ஸோ எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். இந்த 3 x-க்கு வந்துடும், இந்த 3ங்கிற நம்பர் x-ஓட கெழுவாக வந்துடும், இந்த 2ங்கிற நம்பர் y-யோட கெழுவாக வந்துடும், நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ். சரிங்களா? 3 இங்கே இருக்குது, 2 இங்கே வந்திருக்கு, மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. +k = 0ங்கிறது தான் இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சமன்பாடு கூட. இதில் k மதிப்பை பிரதியிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த k மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த நேர்கோடு இந்த நடுப்புள்ளி வழியாக தானே போகுது. ஸோ இதை கொண்டாந்து இதில் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு k மதிப்பு கிடைச்சிடும். இது வந்து சமன்பாடு 1ன்னு குறித்து வச்சுக்கலாம். இது எந்த புள்ளி வழியாக போகுது? நடுப்புள்ளியான 1, -1 வழி செல்வதால் x-க்கு பதிலாக 1னும் y-க்கு பதிலாக -1னும் சமன்பாடு 1ல் பிரதியிடுங்க. ஸோ 3 × x-க்கு பதிலாக 1 + 2 × y-க்கு பதிலாக -1 + k = 0. 1 3 +× -, 1 2 + k = 0. 3 - 2 1 + k = 0. அப்போ k = +1 அந்த பக்கம் தான் -1. இப்போ k-ஓட மதிப்பு கொண்டு சமன்பாடு 1ல் பிரதியிடுங்க. ஸோ k = -1 என சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 என்ன? 3x + 2y + k = 0. இதில் kக்கு பதிலாக வந்து -1ன்னு பிரதியிட்டோம்னா 3x + 2y - 1 = 0ங்கிறது தான் தேவையான நேர்கோட்டோட சமன்பாடு.